ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐ ரிசல்ட் வருமா வராதா, அதோட கேஸ் அப்டேட் என்னாச்சு, அதே மாதிரி பிசி ரிசல்ட் என்னாச்சு, அதோட கேஸ் அப்டேட் என்னாச்சு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஐ ரிசல்ட் பற்றி பார்த்துடலாம். February 24 வரைக்கும் எஸ்ஐ ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. February 24 வர வேண்டியது, அதோட ஹியரிங் February 25 தான் ஹியரிங் வந்துச்சு. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 10 கேள்விகள் தமிழில் கேட்கப்படலை. இதை தான் முன் வச்சு வாதாடி இருந்தாங்க. போர்ட் சைடில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு சிலபஸ் தந்தோம் அப்படின்னா அந்த சிலபஸை தாண்டி நாங்கள் போக கிடையாது, சிலபஸை தாண்டி போன கேஸ் கிடையாது இது. சிலபஸ்க்குள்ளே நாங்கள் எதை வேணால் ஒமிட் பண்ணுவோம், எதை வேணால் நாங்கள் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அது எந்த விதத்துலையும் தவறு கிடையாது அப்படின்ற மாதிரி வாதாடி இருந்தாங்க. ஸோ அந்த ஜட்ஜுமே அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை, அக்செப்ட் தான் பண்ணாங்க. ஆமாம், இது சிலபஸை தாண்டின கேஸ் கிடையாது, சிலபஸ்க்குள்ளே எப்படி வேணால் கேட்கலாம். அதே மாதிரி யூபிஎஸ்சியில் எவ்வளவோ சிலபஸ் இருக்குது, அதில் அவங்க எதையோ ஒமிட் பண்ணுறாங்க, எவ்வளவோ உள்ளே சேர்க்குறாங்க. ஸோ சிலபஸ்க்குள்ளே நம்ம எதை வேணால் எப்படி வேணால் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 10 நாள் அவகாசம் கொடுத்து இந்த 10 நாள் வரைக்கும் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகக்கூடாது. ஸோ அந்த 10 நாளுக்குள்ளே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம 10 நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அடுத்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ பெரும்பாலும் அவங்க பண்ண ஆர்கியூமெண்ட்ஸை பார்த்தா போர்டுக்கு சாதகமாக தான் வரும் அப்படின்றது என்னோட கருத்து. ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக பிசி ரிசல்ட் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு காலையில் தான் இந்த வழக்கை பற்றி நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் விழுப்புரத்தை சேர்ந்த 2 பேர் வந்துட்டு கேஸ் போட்டிருக்காங்க. ஆன்சர் கீஸ் தப்பாக இருக்குது. ஒரு 5 கொஸ்டினுக்கு சொல்லியிருந்தாங்க. புக்லெட் ஏ சீரீஸில் 6, 7, 13, 31, 52. ஸோ இதில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அனலைஸ் பண்ணி அப்படின்னா, 6, 13, 31 இந்த 3 கொஸ்டினுக்கும் வந்துட்டு ஆல் கரெக்ட் கொடுத்துருங்க, எல்லாருக்குமே ஆல் கரெக்ட் கொடுத்துருங்க. 7வது கொஸ்டினுக்கு வந்துட்டு அந்த கேஸ் போட்டாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் மார்க் கொடுங்க. அதே மாதிரி 52வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது 3 என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, கியூட்டிக்கல் கொஸ்டின் ஒன்று, அதுக்கப்புறமாட்டி பஞ்சசீல கொள்கை அந்த கொஸ்டின் ஒன்று, கடைசியாக ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள், இது 3க்குமே வந்துட்டு ஆல் கரெக்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் இப்போ வருமா அப்படின்னா, இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆன்சர் கீ பேஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் விட்டு அதில் இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்தாங்கன்னா அந்த மாணவர்களுக்கெல்லாம் வந்துட்டு ஃபிசிக்கல் வைக்கணும். ஸோ அவங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறமாட்டி ஓவரால் ரிசல்ட் வரணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிசி ரிசல்ட்டும் எலெக்ஷன் தாண்டிடும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை விட சீக்கிரம் வந்தால் நல்லது தான். ஏன்னா எல்லாருமே ரிட்டன் கிளியர் பண்ணி ஃபிசிக்கல் முடிச்சு ஓவராலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம கையில் எதுவுமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.